இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தவறாமல் ஒவ்வொரு வாரமும் இதை பாருங்கள், பார்க்கிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். அநேகர் பார்க்கும்படி செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய வளர்ச்செடி புஸ்தகமோ இந்த செய்தி டிவிடிக்களோ அல்லது புஸ்தகங்களோ உங்களுக்கு தேவையானால் உங்கள் பகுதியில் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அனுபவ சம்பவம் ஒரு ஆசீர்வாதமான ஜெபம், ஜெபத்தினால் உண்டான விடுதலை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம் முன்பாக வைக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், உன்னுடைய ஜெபத்தினுடைய தன்மையை நீ மாற்ற வேண்டும். ஆரம்ப நாட்களிலே எவ்விதமாய் செயல்படுகிறோமோ அதே பாணியிலே போய்கொண்டே இருக்கிறோம். காலங்கள் மாறுகிறது. பல சூழ்நிலைகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். ஆனாலும் அதை ஜெயிக்க வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். நல்லது. அதற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய சில அனுபவங்கள் இருக்கிறது. அதை தான் தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். பேதுரு இந்த மரித்து போன தபித்தாள் என்று சொல்லப்படுகிற இந்த சீசி அவளை பார்க்கும்படியாக அழைத்து கொண்டு வரப்படுகிறான். அழைத்து வந்தவர்களும் அவள் உயிரடைவாள் என்று நினைக்கவில்லை. அழைத்து வரப்பட்ட பேதுருவும் அவளை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று அவன் நினைத்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பேதுருவை அங்கே அழைத்து கொண்டு வருகிறார். இதற்கு முன் இதே பேதுரு எத்தனையோ விதமான அடக்க ஆராதனையிலே கலந்து கொள்ள வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் எங்கேயும் அந்த மரித்து போன சகோதரன் அல்லது சகோதரியை உயிரிடை பண்ணினதாக வேதாகமத்தில் இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமான நன்மை விளங்குவதை நாம் அங்கே பார்க்கிறோம். பேதுரு எவ்விதமாய் இந்த இடத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறான், எவ்விதமாய் தன்னை தேவனோடு இணைத்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நம்மிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். அவன் செய்கிற காரியங்களை நன்றாய் கவனிக்க வேண்டும். என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணிக்காக, தாகத்தை தீர்ப்பதற்காக கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது கர்த்தர் அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ கண்மலை பார்த்து பேசு என்று சொல்கிறார். கண்மலை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கண்மலை பற்றி பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. கண்மலை பற்றி பேசுன்னு சொல்லலை, கண்மலை பார்த்து பேசு. கண்மலை என்பது நமக்கு முன்பாக நிற்கிற ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனையை பற்றி பேசுறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனையை பார்த்து பேசு. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஒரு 3 காரியங்களை வேகமாய் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பேதுருடைய ஜெபத்தில் எப்படி இவ்விதமான ஒரு அற்புத செயல் நடந்தது என்பதை குறித்து பார்க்கும்போது, முதலாவது அதில் வாசிக்கிறோம், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுது கொண்டிருக்கிற, அடக்கத்திற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் எல்லாரையும் முதலாவது வெளியே போங்க என்று சொல்லுகிறான். அதாவது ஜெபிப்பதற்கு ஒருவனதோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு தடையா இருப்பவர்களை அவன் வெளியாக்குகிறான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெப நேரத்திலே தேவனுடைய சமூகத்தை பார்க்க போகும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்க நீங்கள் வரும்பொழுது, ஜெபத்திற்கு தடையா இருக்கிற காரியம், பாரம் அல்லது மனிதர் யாரானாலும் அவர்களை முதலாவது அப்புறப்படுத்த வேண்டியது மிக முக்கியம், மிக முக்கியம். அதுதான் நான் இங்கே முதல்ல நாம் ஆசிக்கிறோம். ஒரு மனதுக்கு தடையா இருக்கிற அந்த மக்களை முதலாவது அவன் வெளியே போகும்படி சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம்
24வது வசனத்தை வாசிப்பிலானால், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு போராடி மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். எப்படி அவனால போராடி மேற்கொள்ள முடிஞ்சது? அவன் தனித்திருக்கிறான். அதற்கு முன்பாக என்ன செய்தான்? தன்னுடைய வேலைக்காரர்கள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பணிவிடைக்காரர், தன்னுடைய குமாரர் எல்லாரையும் யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி விட்டான். எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு இவன் இங்கே தனித்து தேவனோடு போராடுகிறான். அதனால் தான் மேற்கொண்டான். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய ஜெபத்துக்கு தனியாக இருக்கிற காரியத்தை, நபர்களை முதலாவது நீங்கள் வெளியாக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். கோலியாத்தை யுத்தத்திலே சந்திப்பதற்கு தாவீது புறப்படும் போது சவுல் தன்னுடைய ஆயுதங்களை, தன்னுடைய கவசங்களை அவன் மேலே போட்டு, யுத்தத்துக்கு வருகிறேன், இதை போட்டு நான் போக வேண்டும் போ என்று சொல்லுகிறான். அவன் நடந்து பார்க்கிறான். அவனுக்கு அதில் பழக்கம் இல்லை. அவன் என்ன சொல்லுகிறான் கவனிங்கள், நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, எனக்கு இந்த அபியாசம் இல்லை. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். சவுல் கொடுத்த அந்த சகலவற்றையும் அவன் களைந்து விட்டு தன்னுடைய சுய ரூபத்தோடு அவன் போகிறான், ஜெயிக்கிறான். தடையாக இருக்கிற காரியம் நீக்கப்பட வேண்டும் என்பது முதல் அனுபவம். இரண்டாவது, இந்த பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான் என்று பார்க்கிறோம். முழங்கால் படியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய நடத்துதலை அறியும்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். ஜெபிக்கும் முன்பாக, ஒரு பிரச்சனைக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு எதிர்பார்ப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும் முன்பாக இதை குறித்து, இந்த பிரச்சனை குறித்து, இந்த காரியத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் என்ன செய்ய நினைத்திருக்கிறார், தேவன் எதை விரும்புகிறார் என்பதை குறித்த தெளிவு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் முதலாவது தேவை. இவன் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி அவன் பார்க்கிறான். தேவ நடத்துதலை அறியும்படிக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் என்பதை தேவனுடைய வார்த்தை மூலமாய் நாம் அறிய முடிகிறது. அப்போஸ்தலர் 9:6 பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இந்த ஜனங்களை, கிறிஸ்தவர்களை காயப்படுத்தும்படி, கட்டும்படி, சிறையில் அடைக்கும்படியான ஒரு அரசு ஆணையோடு வந்து கொண்டிருந்த அவன் தன்னுடைய சகலவற்றையும் ஒதுக்கிவிட்டு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்கிறான். தேவனுடைய நடத்துதல் என்ன என்பதை அவன் அறிகிறான். கர்த்தருடைய சித்தம் என்னது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை எபேசியரிலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது ராஜா கடந்து செல்லும் பொழுது மோவாபின் ராஜா ஒன்றை வருகிறான். அப்பொழுது அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறான், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்பதை நான் அறியும்படி என் தாயும் தகப்பனும் உம்மிடத்திலே தங்கியிருக்க நீர் எனக்கு தயவு புரிய வேண்டும் என்று கேட்கிறான். என் தாயும் தகப்பனும் என்னோடு கூட இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு சென்று தேவனுடைய நடத்தலை நான் அறிய முடியவில்லை. ஆகினாலே தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய வேண்டும். ஆகினாலே அதற்கு தடையாக இருக்கிற என் தாய் தகப்பனை உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் என்று சொல்லி அவன் செய்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கும் முன்பாக அந்த பிரச்சனை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டால் நீங்கள் ஜெயம் பெறுவது நிச்சயம். சத்துரு நிச்சயமாய் தோற்று போவான். அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை பிரச்சனை என்ன மேற்கொள்கிறதே, என்னால் அவ்விதமாய் ஜெபிக்க முடியவில்லையே என்று சொல்லி நினைக்கிற ஒரு இருப்பீர்களானால் அதை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறியாமலேயே செயல்பட ஆரம்பித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அதை மாற்றுங்கள். நீங்கள் அறிந்து செயல்படுங்கள். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் பெறுவீர்கள். மூன்றாவதாக, முழங்கால் படியிட்டு அவன் ஜெபம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். அதாவது லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இயேசு ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். காரியங்களை செய்யும் முன்பாக, ஊழியத்தை நிறைவேற்றும் முன்பாக இயேசு ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? தூதன் இறங்கி அவரை பலப்படுத்துகிறான். அப்படியானால் இதே பேதுருவும் ஜெபிக்கிறான் என்று சொன்னால் பலனடைகிறான். பிரச்சனையை சந்திக்கும் முன்பாக, ஏனென்றால் மரித்து போன ஒரு சடலத்தை, மரித்து போன ஒரு சகோதரியை பார்க்க வேண்டியிருக்கிறது.
அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளை, நீங்களும் கர்த்தருடைய கிருபையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே உங்களை அர்ப்பணித்து பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காரியங்களை செயல்படுத்த சாதிக்க முடியும். நம்முடைய சுயபலத்தினாலே அதை செய்ய முடியாது. ஏசாயா 41 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நீ பேசுவதற்கு முன்பாக, செயல்படுவதற்கு முன்பாக பலனை புதுப்பித்துக்கொள். அதுதான் பிரதானமான காரியம். ஜனங்கள் தங்கள் பலனை புதுப்பித்துக் கொண்ட பின்புதான் பேசும்படி முன்னாலே வருகிறார்கள். நீங்கள் எவ்விதமாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தோல்விக்கு காரணம் இருக்கிற பலத்தோடு நீங்க போகிறதுனால, இருக்கிற ஜபத்தின் வல்லமையில நீங்க போகிறதுனால, கூடுதலாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் பலனெடுத்து செல்வீர்களானால் நீங்கள் ஜெயிப்பது நிச்சயம். பிரச்சனை, சத்துரு, பொல்லாங்கன் உங்களை மேற்கொள்ள முடியாது. அது மாத்திரல்ல, 1 சாமுவேல் 17 அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கோலியாத்தை சந்திக்கும்படி போகிற தாவீது ஆற்றுக்குள்ளே இறங்கி 5 கூழாங்கல் எடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லா யோசியுங்கள். துப்பாக்கி கொண்டு போகிறவே குண்டு கொண்டு போவான். தூண்டில் மீன் பிடிக்க போகிறவே அதுக்குரிய புழு அல்லது அதுக்குரிய ஆகாரம் கொண்டு போவான். அப்போ கவன்கள் வச்சிருக்கிறவன் கல் கொண்டு போக மாட்டானா? கவன் அடிக்கும் போது குருவியை பார்த்த உடனே கல்லை தேடிக்கொண்டிருக்க முடியுமா? அப்போ அவனும் தன்னுடைய அடப்பு பையில கல் வச்சிருப்பானே. பின்ன ஏன் அவன் ஆற்றுக்குள்ள இறங்குகிறான்? தன்னுடைய அடப்பு பையில இருக்கிறது குருவியை அடிக்கிற கல். தனக்கு முன்னால் நிற்கிறது ஒரு பெரிய உருவம். நின்று கொண்டிருக்கிறது கோலியாத். ஒரு ராட்சதன் நின்று கொண்டு இருக்கிறான். தன்னுடைய அடப்பு பையில இருக்கிறது குருவி அடிக்கிற கல். இந்த குருவி அடிக்கிற கல்லை வச்சு ராட்சதனை அடிக்க முடியாது. அதனால ஆற்றுக்குள்ள இறங்கி கூழாங்கல் எடுக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குருவிக்கல் என்பது எப்போது நாம் பண்ணுற ஜபம். அந்த ஜபத்தின் மூலம் சின்ன சின்ன பிரச்சனை நீங்க ஜெயிச்சீங்க, உண்மைதான். ஆனா இப்போ நீங்க சந்திக்கிற பிரச்சனை ஒரு பெரிய கோலியாத், ஒரு பெரிய பிரச்சனை. இந்த குருவிக்கல் போன்ற உங்களுடைய சாதாரண அந்த ஜபத்தை வைத்து, மாமூல் ஜபத்தை வச்சு அதை ஜெயிக்க முடியாது. கூடுதலாக நீங்க பலன் அடையணும். ஆற்றுக்குள்ள இறங்குவது என்பது கர்த்தருடைய பிரசன்னத்தில் இறங்குவது. அவனுடைய பிரசன்னத்தில் இறங்கி எப்படி அவன் கூழாங்கல் எடுத்தானோ அதே போல பெரிய கல்லை நீங்க எடுங்க, பலப்படுத்துங்க, போங்க, கோலியாத்தை வீழ்த்தலாம். தாவீது அதை தான் செய்தான். கடைசியாக நாம் வாசிக்கிறோம், இதெல்லாம் முடிந்து பேதுரு பிரேதத்தின் பின்புறமாக அவன் திரும்புகிறான். வேறு ஒண்ணுமே சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கிறோம், தவித்தாளே எழுந்திரு என்று சொல்கிறான். ஒரு கட்டளை கொடுக்கிறான். உடனடியாக மரித்த நிலையில் இருந்த அவள் எழுந்து அவனை பார்த்து உட்கார்ந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். தேவன் அன்னைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 45:11 வாசிக்கும் போது, என் கரத்தின் கிரியைகளுக்கு எனக்கு கட்டளை எடுங்க. நாம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, கட்டளையிடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பேதுரு ஜெபிக்க அவன் வருகிற போது பிரேதத்தை பார்த்து அவன் செய்யவில்லை. இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து ஜெபிக்கிறதுனால தான் நம்மளால ஜெபிக்க முடியல. அநேக சமயங்களிலே யாராவது ஜெபிக்க மாட்டாரான்னு நினைக்கிறோம். ஆனா பேதுரு செய்த கவனிங்கள், எல்லாரையும் தடையா இருக்கிறவளை வெளியே போக சொன்னான். முழங்கால் படியிட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்தான். ஜெபம் பண்ணி தன்னை பலப்படுத்தி கொண்டான். பிரேதத்தின் பக்கமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்று சொன்னான். அப்படியே எழுந்து விட்டான். பிரச்சனையில நீங்களும் ஜெயிக்க முடியும். போராட்டத்தை நீங்களும் ஜெயிக்க முடியும். இதுவரைக்கு பிரச்சனை போராட்டத்தை பார்த்தே ஜெபிக்க முடியாமல் அழுது கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தின் தன்மை மாற்றுங்கள். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தேவ திட்டத்தை அறிந்து பலனடைந்து பிரச்சனைக்கு கட்டளையிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்று இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை விசுவாசித்து துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
தங்களுடைய ஜெபத்தின் தன்மையை மாற்றி பலனடைந்து ஜெபித்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.